சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்ச கையோடைய ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை நெல்சன் இயக்க போறாரு, அனிருத் மியூசிக் பண்ண போறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போறாங்க. அதைத் தொடர்ந்து யாரோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பார்? இந்த கேள்வி பல நாட்களாக பல வருஷங்களாகவே போய்கொண்டு தான் இருக்கு. அதாவது நம்ம ஷங்கரோட இயக்கத்தில் வேல்பாரி நாவலில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பல வருடங்களுக்கு முன்பே ஷங்கர் வேல்பாரி கதையோட ரைட்ஸை சு வெங்கடேசன் இடமிருந்து வாங்கிட்டாராம். இந்த கதைக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்த்து ஒரு பெத்த தொகைக்கு அதை வாங்கி வச்சு விட்டாராம் அவர். இது அவருடைய கனவு படமாக இருக்க போதாம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை 3 பாகங்களாக எடுக்கவும் திட்டமிட்டு இருக்காராம். இதற்காக 2 ஹீரோக்களையும் மனதில் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காராம். ஒன்று சூர்யா, இன்னொன்று ரஜினிகாந்த். இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காராம். இந்த படத்திற்கு 1 வருடம் தேவைப்படும் என்பதனால முன்னணி ஹீரோக்கள் அனைவரும் பின்வாங்கிட்டாங்க. இதனால ஷங்கர் இந்தியன் 2, இந்தியன் 3, கேம் சேஞ்சர் போன்ற படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படங்களை முடிச்சுட்டு வேல்பாரி கதையை ஆரம்பிக்கலாம் என மனக்கோட்டை கட்டி வந்தாராம் நம்ம ஷங்கர். துரதிருஷ்டவசமா அவர் எடுத்த அத்தனை படங்களும் சமீபத்தில் அவருக்கு யமனா வந்து நின்றது. இந்த படங்களை தயாரித்த லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டமும் ஏற்பட்டது. 400 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்தியன் 2 படம் மோசமான அடியை கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்க, கேம் சேஞ்சர் படமும் அவருக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இதனால இப்போது இந்தியன் 3 படம் எடுப்பதற்கு சம்பள பாக்கியம் வைத்து விட்டாராம் லைக்கா. வேல்பாரி கதையை ஷங்கர் லைக்கா நிறுவனத்தில் வச்சு தான் திட்டம் போட்டு வந்தாராம். ஆனால் அதுவும் இப்போது கோவிந்தா போட்டுச்சான். இதனால் என்ன பண்ண போகிறாரு ஷங்கர்? ஆனால் ரஜினி அவர்கள் ஹெல்ப் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம ரஜினியிடம் வேல்பாரி கதையை சொல்லியிருக்காரு. முதல் பாகத்தில் நீங்களும் சூர்யாவும் நடிக்க போகிறீங்க, 2ஆம் பாகத்தில் சூர்யாவும் விக்ரமும் நடிக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கஷ்டம் இருக்காது. இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது முதல் பாகத்தில் நீங்கள் தான் ஹீரோ, ஆனால் 2ஆம் பாகத்தில் விக்ரம் அவர்கள் ஹீரோ என சொல்லியிருக்காராம். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இந்த ஐடியா நல்லா இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த கால் ஷீட்டையும் ஷங்கர்கிட்டே கொடுக்க முடியாது. பிரித்து அடுத்தடுத்த படங்களை வித்தியாசமாக கொடுத்தா தான் மக்களும் ரசிப்பாங்க. அப்படின்றதுனால இந்த ஐடியா நல்லா இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஓகே சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே ஷங்கர் அவர்கள் வேல்பாரி கதையை எடுப்பாருன்னு நம்புவோம். ஆனால் ப்ரொடக்ஷன்ஸ் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா ஷங்கரை நம்பி பணம் போட யாருமே ரெடியாக இல்லை. பட் ரஜினியை நம்பி பணம் போட நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், ரஜினி நம்ம ஷங்கரோட இணைவாரா இல்லையா? உங்கள் கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.